Hi friends, welcome back to EHR vlog. இன்னைக்கு HR ideas and knowledge sharing ஓட டாபிக் என்னன்னா how to get successful in a job interviews. 5 tips to get successful in a job interviews அதை பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜாப் இன்டர்வியூஸ் வந்து 3 டைப்ஸா இருக்கு. டெலிஃபோனிக், வீடியோ கால் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப் இன்டர்வியூஸுக்குமே நம்ம சொல்ற அந்த 5 டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிசர்ச் த கம்பெனி அண்ட் த ரோல். நம்ம எந்த கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகி இன்டர்வியூ கூப்பிட்றாங்களோ அந்த கம்பெனியை பற்றியான டீட்டெயில்ஸ் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் ரோலை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். செகண்ட், அண்டர்ஸ்டாண்ட் வை யூ ஆர் இன்டர்வியூவிங் அண்ட் நாலேஜ் அபவுட் யுவர் சிவி. எப்படிப்பட்டயான ரோல், ஜூனியரா, சீனியரா, எக்ஸிக்யூட்டிவ் லெவல் ரோலா, அதே மாதிரி உங்களோட சிவி, நம்ம சிவியில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம 1 to 2 டைம்ஸ் நம்ம சிவியை ரீட் பண்ணி நம்ம சிவில இருக்க டீட்டெயில்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வி கேன் ஏபிள் டு ப்ரெசென்ட் டு த HR அண்ட் த இன்டர்வியூவர். தேர்ட், ப்ராக்டிஸ் இஸ் அ கீ சக்ஸஸ் ஃபார் த இன்டர்வியூ. டூ மோர் மார்க் இன்டர்வியூஸ். இப்போ இன்டர்வியூ ஷெடியூல் ஆனதுலேருந்து ஒரு 2 to 3 days முன்னாடி நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்து நீங்களே இன்டர்வியூ எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நீங்கள் இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் மோர் கான்ஃபிடன்ஸ் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் இன் அ ஜாப் இன்டர்வியூஸ். ஐ டிட் பர்சனலி வென் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அ ஜாப் இன்டர்வியூஸ் and got success as well as and got more confidence. Fourth point, confidence is a key success, but you should not be self-promotion. கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் இன்டர்வியூவில், பட் அதே சமயம் உங்களை பற்றியான செல்ஃப் ப்ரொமோஷன் அதிகமாக இல்லாமல் ஆல்வேஸ் ஆக்ட் லைக் அ டீம் பிளேயர். எந்த கம்பெனிக்கு நீங்கள் போனாலுமே நீங்கள் ஒரு நல்ல டீம் பிளேயருங்கிறத அந்த கம்பெனியில் உள்ள இன்டர்வியூஸருக்கும் HRக்கும் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் ரெப்ரசென்ட் பண்ணணும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து பி ஓப்பன் டு த சேலரி நெகோசியேஷன். சேலரியை வந்து நீங்களே கன்ஸ்டைன் பண்ணிடாதீங்க. பி ஓப்பன் டு த சேலரி நெகோசியேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். அந்த HRயோ இல்லை அந்த கம்பெனி இன்டர்வியூரையோ நீங்கள் ஹவு மச் யூ கோயிங் டு ஆஃபர் ஃபார் திஸ் பொசிஷன் சொல்லி கேட்டு ஐ எம் ஓப்பன் ஃபார் த நெகோசியேஷன் சொல்லி வாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு get shortlisted in any job interviews. First, research the company and the role and understand about the interview and about your CV. Third, practice is a key success. Do more mock interviews. Fourth, confidence is a key success. Don't be self-promotion, but be a team player. And fifth, be open to the salary negotiation and benefits. So, இந்த 5 tips நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இன்டர்வியூவில் உங்களுக்கு உள்ள ஹை வெயிட்டேஜ் வந்து யூ மைட் பி கெட் ஷார்ட் லிஸ்டட் இன் த ஜாப் இன்டர்வியூஸ். இந்த வீடியோ கீழே உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுக்கலாம். மேபி ஐ வில் கம் வித் another useful video. See you guys.